Hi friends, இந்த வீடியோல டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. எந்த கமிட்டி ரீசன்ட்டா டிஜிட்டல் பேமெண்ட்ஸை ப்ரமோட் பண்றதுக்காக தன்னோட ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுச்சு அப்படின்னா ரட்டன் வட்டல் கமிட்டி. அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க. பீமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாரத் இன்டர்ஃபேஸ் ஃபார் மணி. தேர்ட் ஒன் பாருங்க. 77th செஷன் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி காங்கிரஸ் ரீசன்ட்டா எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கேரளாவில் ஸ்டார்ட் ஆச்சு. டெல்லியோட புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பவர் யாருன்னா அனில் பைஜல் அவர்கள். 2016ஆம் ஆண்டினுடைய நேஷனல் சில்ட்ரன் சயின்ஸ் காங்கிரஸ் ப்ரோக்ராம் எந்த சிட்டியில் நடந்துச்சுன்னா புனேல தான் நடந்துச்சு. பாருங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது நம்ம ஆர்பிஐயினுடைய புதிய டெப்டி கவர்னராக யார் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா வைரல் ஆச்சாரியா அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கவர்னரும் 4 டெப்டி கவர்னர்ஸும் இருப்பாங்க. ஆல்ரெடி ரகுராம் ராஜன்றவர் கவர்னராக இருந்தார். இப்போ அவருக்கும் பதில் டெப்டி கவர்னராக இருந்த உர்ஜித் பட்டேல் அவர்கள் கவர்னர் ஆனதால் அந்த வேக்கண்ட் போஸ்ட்டுக்கு வைரல் ஆச்சாரியா வந்திருக்காரு. நெக்ஸ்ட் 7th ஒன் பாருங்கள். ஆதார் பே அதாவது ஆதார் லிங்க்டு கேஷ்லெஸ் பேமெண்ட்க்கு ஆதார் பே அப்படின்றத லான்ச் பண்ணது எந்த பேங்க் அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்க். டிஜிட்டலி சேஃப் கன்சூமர் கேம்பெயினை இந்தியாவில் எது லான்ச் பண்ண போகுது அப்படின்னா கூகுள் நிறுவனம். 9th பாருங்கள். நாக் 10 டைஃபூன் எந்த கண்ட்ரியை ரீசெண்டாக தாக்குச்சு அப்படின்னா ஃபிலிப்பைன்ஸ். 10th ஒன் பாருங்கள். 2016 இயரோட ஜன்பத் அவார்ட் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சங்கர் கோஷ். 2016ஆம் ஆண்டினுடைய ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் அதாவது ஏஐஎஃப்எஃபோட பிளேயர் ஆஃப் த இயர் டைட்டிலை வின் பண்ணது யார் அப்படின்னா ஜிஜி லால்பெக்லுவா. நெக்ஸ்ட் 12th பாருங்கள். ஈஸி பே அப்படின்ற மொபைல் பேஸ்ட் ஆப்பை எந்த பேங்க் லான்ச் பண்ணுச்சு அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க். 13th பாருங்கள். ஜிஜிடி அப்படின்ற குட் கவர்னன்ஸ் டே இந்தியாவில் என்னைக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா டிசம்பர் 25. 14th பாருங்கள். 2016ஆம் ஆண்டினுடைய ஏஷியா கப் கிரிக்கெட் அண்டர்-19 டூர்னமெண்ட்டை எந்த நாடு ஜெயிச்சிச்சு அப்படின்னா நம்ம இந்தியா தான். அடுத்து 15th கொஸ்டின் பாருங்கள். இஸ்ரோ அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரீசெண்டாக அதனுடைய ரிமோட் சென்சிங் சேட்டிலைட்டான ரிசோசாட் 2A அப்படின்றத விண்ணில் செலுத்துச்சு. இதை எந்த லான்ச் வெஹிக்கிள் மூலமாக செலுத்துச்சு அப்படின்னா PSLV C-36 அப்படின்ற லான்ச் வெஹிக்கிள் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து விண்ணுக்கு செலுத்துச்சு. 16th ஒன் பாருங்கள். பிளிஸ் அப்படின்றது எதனுடைய தொடர்புடையது அப்படின்னா பயோடெக்னாலஜி எஜுகேஷனோட தொடர்புடையது. நெக்ஸ்ட் 17th ஒன் பாருங்கள். 2016ஆம் ஆண்டினுடைய ஃபிஃபா டீம் ஆஃப் த இயர் அப்படின்ற டைட்டிலை எந்த ஃபுட்பால் டீம் வின் பண்ணுச்சு அப்படின்னா அர்ஜென்டினா. நெக்ஸ்ட் 18th ஒன் பாருங்கள். 2016ஆம் ஆண்டினுடைய சாஸ்திர ராமானுஜம் அவார்ட் அதாவது கணிதத்துறைக்கு கொடுக்கப்படுற இந்த அவார்டை வின் பண்ணது யார் அப்படின்னா மேக்சியம் ரட்ஜிவில். இதில் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நம்ம ஸ்ரீனிவாசன் ராமானுஜம் அவர்களோட பர்த்டேவான டிசம்பர் 22 நம்ம மேக்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த மேக்ஸ் டே அன்னைக்கு தான் இந்த அவார்ட் தருவாங்க. நெக்ஸ்ட் 19th ஒன் பாருங்கள். வண்ணதாசன்ற தமிழ் எழுத்தாளர் தன்னுடைய ஒரு சிறு இசை அப்படின்ற புத்தகத்திற்காக 2016ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த ஒரு சிறு இசைன்றது சிறுகதைகளின் தொகுப்பு. 20th கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவினுடைய COAS அதாவது சீஃப் ஆஃப் அப்படின்னா பிபின் ராவத் அவர்கள். நெக்ஸ்ட் 21st கொஸ்டின் பாருங்கள். ICFAவினுடைய 2016ஆம் ஆண்டிற்கான குளோபல் அக்ரிகல்ச்சர் லீடர்ஷிப் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ரத்தன் டாட்டா அவர்களுக்கு. 22nd கொஸ்டின் பாருங்கள். LIC அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய புதிய சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் யார் அப்படின்னா VK சர்மா அவர்கள். 23rd கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவினுடைய முதல் டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்கூல் எந்த சிட்டியில் வரப்போகுது அப்படின்னா கொச்சியில் வரப்போகுது. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின் பாருங்கள். எந்த இந்தியன் பேட்ஸ் விமனோட பேர் ICC விமன்ஸ் டீம் ஆஃப் த இயர் 2016 இடம்பெற்றிருந்தது அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா அவர்களுடைய பெயர். 25th கொஸ்டின் பாருங்கள். IICA அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் அதனுடைய புதிய டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருப்பவர் யார் அப்படின்னா சுனில் அரோரா அவர்கள். நெக்ஸ்ட் 26th கொஸ்டின் பாருங்கள். யுனிசெஃபினுடைய நியூவஸ்ட் குளோபல் குட்வில் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருக்கும் பாலிவுட் பர்சனாலிட்டி யார் அப்படின்னா பிரியங்கா சோப்ரா அவர்கள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய 22வது COAS அதாவது சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃபாக நியமிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னா
Air Chief Marshal Birender Singh Dhano. Thank you for watching this video. To support us, please subscribe our channel.